தம்பி மெல்வின் மெல்வின் மாதிரி, அதாவது நம்ம இந்த ஏரியாவிலே இப்படி ஒரு பையனை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு தங்கமான தம்பி. நீ இவ்வளவு அமைதியா இருக்கிய தம்பி. ஆனா ஓமேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக உங்க அம்மா வந்திருக்காங்க தம்பி. நீங்களே சொல்றீங்க அந்த கம்ப்ளைண்ட். தயவு செய்துமா நீங்களே அந்த கம்ப்ளைண்ட் சொல்லிருக்கமா. அவன் அமைதி கிடையவே கிடையாது கண்டிப்பா. அதான் நானும் சொல்ல வந்தேன், நீங்க தான் வந்தீங்க. ஆட அறிவு கட்டவனே, நான் அமைதியா இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப நல்ல பையன் நினைச்சிட்டியா? நான் ஒரு மோசமான கேரக்டர் ஏன்னு சொல்ல வந்தேன், நீ புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்க. அப்ப கொஞ்சம் இருங்கம்மா, நான் இங்க பேசிட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் கேட்டு ஏய், உன்னை பத்தி நீ முதல்ல சொல்லிருடா. அம்மா சொல்லுமா இவர்கிட்ட. நீயும் சொல்ல மாட்டேங்க, உங்க அம்மாவும் சொல்ல விட மாட்டேங்கிற. சரிம்மா, நீங்க சொல்லுங்கம்மா, உங்க கம்ப்ளைண்ட்டை சொல்லுங்கம்மா. ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே கொண்டு போய் விட்டோம். ஃபர்ஸ்ட் டே வந்து அமைதியாக தான் இருந்தான். செகண்ட் டேவே வந்து அது மாதிரி ஒரு பிள்ளையோட இந்த கணத்தை நல்லா கடிச்சு விட்டான். சரி சரி முதல் கடிச்சிட்டான்னு நான் பிரின்சிபல்கிட்ட சாரிலாம் கேட்டேன். நான் அதே ஸ்கூல்ல தான் டீச்சர். அதனால அப்படியே பிரின்சிபல் வேணா சாரிலாம் கேட்டேன். நீங்க டீச்சரா? அங்கேயே தான் டீச்சரா இருந்தேன். திருப்பி செகண்ட் டே பார்த்தா அதே பிள்ளை இந்த கணத்துல கடிச்சிட்டான். பேரண்ட் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. மீட்டிங் பண்ணிட்டாங்க பிரின்சிபல். நான் தயவு செஞ்சு டிசி கொடுத்துருங்க, என் பையனுக்கு நான் கூட்டிகிட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டாமா நானே வச்சு பார்த்துக்குறோம், எங்களோட பொறுப்பு தான்ட்டு 3 வருஷம் தனியாக உட்கார வச்சிருந்தாங்க கிளாஸில். பசங்க அந்த டைரக்ஷனா இவன் இந்த டைரக்ஷனு. எதுக்கு நீ உன் கண்ணத்தில் ஒரு கை வச்சுக்கமா? கண்ணை கொஞ்சம் பண்ணு மாதிரி இருந்தாலே, அதாவது ஃப்ரெண்ட்லியாக வந்து உனக்கு ஒரு கிஸ் கொடுக்கவான்னு கேட்டிருக்காப்ல. ஏய் பிச்சிருவேன் அப்படின்னா லபக்குன்னு வந்து கடிச்சிட்டாப்ல. அப்படிதானே தம்பி? எங்க அம்மா எனக்கு மறந்துச்சு எல்லாம். அவங்க அம்மா எங்க அம்மா தான் அதுவே 3 வயசு இருக்கும் போதுன்னு எங்க அம்மா தான் அதுவே சொன்னாங்க. நீங்க சொல்லிதாங்க அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அவன் வேற ஏதோ சவு முட்டாயின்னு நினைச்சு உளுந்து கடிச்சிருக்காங்க. 3 வருஷம் ஒரே வருஷத்துல 3 டீச்சர் மாத்திருக்காங்க. அவனுக்கு சமாளிக்க முடியல அவனை யாராலையும். என்னடா நம்பவே முடியல தம்பி. சரி, இப்ப கரண்ட்ல இவன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? எங்க வீட்டு வாசல்ல மொத்தம் ஒரு 8 சொறி நாய் இருக்கு. சொறி நாயா? ஏன்னா ரோட்ல தெரு நாய். அது என்ன பண்றான், வெளியே போனாலே ரோட்ல எங்க நாய் பார்த்தோன்னே செல்லம் பட்டுன்னு கொஞ்சம் பிஸ்கட் வாங்கி போய் வீட்டு வாசல்ல கொண்டு சேர்த்துட்டான். அதே மாதிரி 2 குட்டி பப்பியை கொண்டு வந்து எங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு. பாலே ஊத்திட்டான். அதுங்க போவே இல்லை. இப்ப அதுக்கு 1 வயசு ஆயிடுச்சு. எங்க வீட்டுல தான் இருக்கு 2 குட்டி. அதுவும் வாசல் ஒரு 8-10 நாய் இருக்கு. ஏங்க எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயம். என்ன ப்ளூ கிராஸ் கொஞ்சவான்னு கேளுங்களேன். அது எப்படி கொஞ்சவான்னு கேளுங்களேன். எப்படிமா அந்த குட்டி பப்பி எல்லாம் நிக்கு? அம்முக்குட்டி செல்லக்குட்டி. அம்முக்குட்டி செல்லக்குட்டி. நான் இன்னைக்கு எழுதி தரேன் வெள்ளை பேப்பர்ல. வருங்காலத்தினுடைய அது என்ன ப்ளூ கிராஸா, அதனுடைய சேர்மனா வர்ற கொத்து கொத்தா நாய் இருக்குமே. நாங்க போய் பார்த்துட்டு எப்பயோ வந்துட்டோம். அங்கேயும் கூட்டு போய் நீங்க காமிச்சிருக்கீங்க. அவன் கூப்பிட்டு வெம்பு பண்ணி எடுத்துட்டு போயிருக்கான். நாய் கட்டி நான் பாக்கணும் ப்ளூ கிராஸ் இருக்குன்னு கூட்டு போய் எல்லா நகரும் தூக்கி கொஞ்சிட்டு தான் வந்தான். நாய் உனக்கு அப்படி பிடிக்குமா? ஓ, நாய் நம்ம ஏன் கூட சேர்ந்தவன் போல் இருக்குமா? நானும் வீடு நிறைய நாயா வாங்கி போட்டிருப்பேன். அந்த மாதிரி இவன் நம்மளும் சேர்ந்தவன் போல் இருக்கு. டாக் வந்து ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பியூர்லி மேன், அதாவது மனசுல வந்து எந்த கள்ளங்கப்படம் இல்லாம இருப்பாங்க. அப்படிதானே தம்பி? தம்பி கை தட்டுங்க ஒரு வாட்டி. தம்பி, இப்போ உனக்கு என்ன காரணத்தினால அந்த நாய்னா ரொம்ப பிடிக்கும் தம்பி? ஏன் பிடிக்குன்னு எனக்கே தெரியாது. எனக்கு நாய்னா சின்ன வயசுலேருந்து பிடிக்கும், அது மட்டும். இப்போ நான் சொல்லவா உனக்கு ஏன் நாய் பிடிக்குன்னு? நாயும் கிடைக்கும் தம்பியும் கிடைக்கிறதுனால நாய் மேலே ஒரு அளப்பரிய அன்பு அவருக்கு வந்து வந்திருக்கு. அதனால ஒரு மனிதநேய மிக்க மனிதனாகத்தான் தம்பி மிகப்பெரிய ஆளாக வருவார். அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நீ வருங்காலத்தில் ஒரு பெரிய நாய் பண்ண வச்சு ஓனர் ஆயிருப்பா. போப்பா. ரைட்டு. டேய் அவன்கிட்ட கொடுங்க. மாடியில் போய் என்னை கூப்பிட்டு விளாட கூப்பிட்டு அடிச்சுட்டு கீழே வந்த தாத்தாட்டிக்க சொல்லுவான், என்ன அடிச்சிட்டான்னு. ஏன்டா நீ அடிச்சு விட்டு அவனே அடிச்சுட்டான்னு சொல்ற? ஆனா எனக்கு பிடிக்கும் அண்ணாங்க. உண்மையாலே பிடிக்கண்ணா, உண்மையாலே பிடிக்கும். இதுக்கெல்லாம் ஒரு ஆர்ஆர் போட்டு எல்லாரும் உட்காந்து ஒரு வாரமா கண்ணீர் வடிக்கணுங்க. அண்ணா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. நானும் ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா. எப்படி பாத்தியா?